ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஏன் ஒரு பெரிய மரம் உடைந்து விழுந்தது, ஆனா ஒரு மெலிந்த கரும்பு மட்டும் உயிர் தப்பிச்சது? ஒரு சாதாரண கரும்பு மரம் எப்படி ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கிறது? இந்த கதையை முழுசா பாருங்க. ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தின் ஒரு ஓரத்தில் அழகான தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தில் மாம்பழ மரங்கள், வாழை மரங்கள் மற்றும் பல செடிகள் இருந்தன. ஆனால் அவற்றில் ஒரு மரம் மட்டும் மிகவும் விசேஷமானது. அது என்ன மரம் தெரியுமா? அதுதான் கரும்பு மரம். அந்த கரும்பு மரம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். அது அதிகமாக பேசாது. ஆனால் அதை பார்த்தாலே ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும். ஒரு நாள் அந்த கிராமத்தில் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. மரங்கள் எல்லாம் பலமாக ஆடின. சில செடிகள் ஆல்மோஸ்ட் முறிஞ்சு போச்சு. அப்போது அந்த கரும்பு மரம் என்ன செய்தது தெரியுமா? அது காற்றோடு சண்டை போடல. அதற்கு ஏற்ப மெதுவாக சாய்ந்தது, மீண்டும் நிமிர்ந்தது, மீண்டும் சாய்ந்தது, மீண்டும் நிமிர்ந்தது. ஆனால் அது ஒருபோதும் முறியவில்லை. அதை பார்த்த ஒரு மாடு மிகவும் ஆச்சரியப்பட்டு கரும்பிடம் வந்தது. ஏய் கரும்பே, எல்லா மரங்களும் கஷ்டப்படுது, நீ மட்டும் எப்படி இவ்வளவு சுலபமா தப்பிக்கிற? ஏய் கரும்பே, எல்லா மரங்களும் கஷ்டப்படுது, நீ மட்டும் எப்படி இவ்வளவு சுலபமா தப்பிக்கிற? கரும்பு மெதுவாக சிரித்து சொன்னது, நான் காற்றோடு சண்டை போட மாட்டேன். நான் காற்றோட சண்டை போட மாட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நான் மாறிக்குவேன். அதனால தான் நான் உடைய மாட்டேன். மாடு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. அது அந்த வார்த்தைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் மாடு மீண்டும் அந்த கரும்பு மரத்திடம் வந்தது. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, ஆனா உங்க உள்ள என்ன இருக்கு? கரும்பு சிரித்து சொன்னது, என்னை சாப்பிட்டு பார், அப்பொழுதுதான் தெரியும். என்ன சாப்பிட்டு பாரு, அப்போ தெரியும். அப்படியா? நல்ல சுவையா இருக்குமா? மாடு மெதுவாக கரும்பை கடித்தது. அடடா, இது என்னடா இவ்வளவு இனிப்பா இருக்கே? மாடு மகிழ்ச்சியுடன் சொன்னது. இது என்னடா இவ்ளோ இனிப்பா இருக்கே? வெளியில் சாதாரணமாகத்தான் இருக்கே, ஆனா உள்ள இவ்வளவு இனிப்பா இருக்கே. வெளியில சாதாரணமா தான் இருக்கே, ஆனா உள்ள இவ்ளோ இனிப்பு. கரும்பு மெதுவாக பதில் சொன்னது, வெளியில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உள்ளே நல்ல மனசு இருந்தா அதுதான் உண்மையான இனிப்பு. வெளி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள நல்ல மனசு இருந்தா அதுதான் உண்மையான இனிப்பு. சில நாட்கள் கழிந்தது. ஒரு பெரிய புயல் வந்தது. அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு பெரிய மரம் எப்பொழுதும் பெருமை பேசிக்கொண்டு இருக்கும். நான் தான் பெரியவன், என்னை விட வலிமையானவன் யாரும் இல்லை. நான் பெரியவன், நான் வலிமையானவன். புயல் பலமாக அடித்தது. அந்த பெரிய மரம் சாயவில்லை. அது தன் வலிமையை காட்ட முயற்சி செய்தது. ஆனா சிறிது நேரத்தில் அது முறிந்து விழுந்தது. மாடு பயந்து போனது. அது உடனே கரும்பை பார்த்தது. கரும்பு என்ன செய்தது தெரியுமா? அது மீண்டும் சாய்ந்தது, மீண்டும் நிமிர்ந்தது. அந்த பெரிய மரம் முறிந்து விழுந்த பிறகு புயல் இன்னும் அதிகமாக கொந்தளித்தது. காற்று பலமாக வீசியது. மின்னல்கள் தொடர்ந்து மின்னின. அந்த நேரத்தில் ஒரு சிறிய குருவி பயந்து பறந்து கொண்டு வந்தது. எனக்கு ஓய்வெடுக்க இடமே இல்லை, எல்லா மரங்களும் உடைந்து போயிருக்கு. அது நேராக கரும்பு மரத்துக்கு வந்தது. எனக்கு ஓய்வெடுக்க இடம் இல்ல, எல்லா மரங்களும் உடைந்து போயிருச்சு. கரும்பு மெதுவாக சாய்ந்தது. அந்த குருவிக்கு பாதுகாப்பாக இடம் கொடுத்தது. நீ பயப்படாதே, நான் இருக்கேன். நீ பயப்படாதே, நான் இருக்கேன் என்றது கரும்பு.
அந்த குருவி கரும்பின் உள்ளே மறைந்து புயலை கடந்து விட்டது. இதையெல்லாம் பார்த்த மாடு அது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னது, நீ உன்னை மட்டும் காப்பாத்திக்கல, மற்றவர்களையும் காப்பாத்துற. நீ உன்னை மட்டும் காப்பாத்திக்கல, மற்றவங்களையும் காப்பாத்துறே. கரும்பு மெதுவாக பதில் சொன்னது, நான் சாய்வது என் பலவீனம் இல்லை, அது எனக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு தரும் ஒரு வலிமை. நான் சாய்வது என் பலவீனம் இல்ல, அது எனக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு தரும் ஒரு வலிமை. அடுத்த நாள் காலை சூரியன் மெதுவாக உதித்தது. தோட்டம் முழுவதும் மாறியிருந்தது. ஆனா கரும்பு மட்டும் இன்னும் நிமிர்ந்து நின்றது. மாடு கரும்பிடம் வந்து சொன்னது, இப்போ எனக்கு புரியுது, வலிமை மட்டும் போதாது, சில சமயம் நாம மாறியும் இருக்கணும். இப்போ எனக்கு புரியுது, வலிமை மட்டும் போதாது, சில சமயம் நாம மாறியும் இருக்கணும். கரும்பு சிரித்து சொன்னது, ஆமாம், வாழ்க்கையில் மாற கத்துக்கிட்டா நம்ம யாராலும் உடைக்க முடியாது. அந்த நாளிலிருந்து அந்த மாடு யாரையும் வெளிப்படையாக மதிப்பிடவில்லை. அது எல்லோரிடமும் இனிமையாக நடந்து கொண்டது, மற்றவர்களுக்கும் உதவி செய்தது. அந்த கரும்பு மரம் ஒரு சாதாரண மரம் இல்லை, அது ஒரு ஆசிரியர் போல் இருந்தது. சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுங்கள். வெளித்தோற்றம் முக்கியமில்லை, உள்ளம் இனிமையாக இருந்தால் வாழ்க்கையும் அழகாகும். பை குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திக்கலாம்.